ஓட்டு போடுவதற்காக மக்கள் சொந்த ஊர் புறப்பட்டுள்ளதால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்து அங்குள்ள செய்தியாளர்களிடம் தகவல்களை கேட்கலாம். செய்தியாளர் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜா, சிறப்பு பேருந்துகள் பல்வேறு பகுதிகளுக்கும் கோயம்பேடிலிருந்து இயக்கப்பட இருக்கிறது. அங்கு எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு பேருந்து வசதி என்பது இயல்பாக இருக்கிறதா? உங்களுடைய கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். அமலா, கடந்த 2 மணி நேரமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் பயணிகள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். நாளை இந்த வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி அதிக அளவில் பயணிகள் வந்தாலும் அவர்களுக்கு போதுமான அளவில் பேருந்து இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், போக்குவரத்துறை அதிகாரிகள் பெரும்பாலும் இங்கு இல்லாத இடத்து பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வர முடியாமல் வெளியிலேயே பயணிகளை ஏற்றி செல்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய பயணிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாகவும் காத்திருப்பதாக சொல்கின்றனர். இங்கிருந்து, அதாவது குறிப்பாக செய்யாறு, வேலூர், காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட இந்த குறுகிய தூரங்கள் செல்லக்கூடிய பயணிகள் இன்று வேலை முடித்துவிட்டு வந்தவர்கள் இன்னும் செல்ல முடியாமல் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். இயக்காமல் இருப்பதாகவும் பயணிகள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கிறார். எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்றீங்க? எந்த ஊருக்கு போறதுக்கு? நான் முகப்பேர்லேருந்து வரேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிறேன். விழுப்புரத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் ஓட்டு போடுறதுக்காக. ஆனால் பஸ் எதுவும் சரியா இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஊருக்கு போகிறது. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து போகிறீங்க? இதை கேட்டிருக்கீங்களா அதிகாரிகள்? நான் அம்பத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் சேத்பட்டுக்கு போகணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கேன். சேத்பட்டுக்கு இது வரைக்கும் ஒரு பஸ் இல்லை. சேத்பட், போலூர் மற்றும் செய்யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருந்து தான் வந்திருக்கு இந்த 1.5 மணி நேரத்தில். காஞ்சிபுரத்துக்கு 2 பேருந்து, ஆரணிக்கு 2 பேருந்து தான் வந்திருக்கு. மொத்தமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேத்பட்டுக்கோ போலூருக்கோ இது வரைக்கும் பேருந்தே இல்லை. சிறப்பு பேருந்துன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு நார்மல் பேருந்து கூட இங்கே வரல. வழக்கமாக வர பேருந்து கூட இங்கே வரல. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு ஒரு 30% வாக்குப்பதிவு இங்கேயே குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வாக்குப்பதிவு போகிற அளவுக்கு எல்லோரும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த பேருந்து இங்கே வரலை. இந்த பகுதியில், அதாவது 1-2 பேருந்துகள் மட்டுமே உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. பெரும்பாலும் இங்கு அதிகாரிகளும் காவல்துறையினரும் அதிக அளவில் இல்லை. எனவே உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா.